அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். ஹேண்ட்பேக்ல பணத்தை எண்ணி பார்த்தாள் விமலா. சரியாக 2000 ரூபாய் இருந்தது. காலண்டரை பார்த்தாள். மாதம் முடிய இன்னும் 10 நாட்கள் இருந்தன. பஸ் சார்ஜ், டிஃபன் என்று 500 போனால் பாக்கி 1500 மாதம் முழுவதையும் மானமாய் ஓட்ட முடியுமா? மருந்து, மாயம், விட்டமின் பில்ஸ், டானிக். விமலா, அம்மாவின் குரல் கேட்கிறது. அம்மா வியாதிக்காரியாய் மாறி படுக்கையோடு படுக்கையாகி படுத்து கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆகிவிட்டன. இவளும் தன் கணவனை விட்டு பிரிந்து 2 வருடங்கள் ஆகிவிட்டன. ஒரு உறவு வந்தால் இன்னொரு உறவு பிரிந்து விடுகிறது. அம்மாவின் அருகில் போனாள் விமலா. தாகமாக இருப்பதாக சொன்னாள். தண்ணீருடன் மாத்திரைகளை கொடுத்துவிட்டு பணிவிடைகள் செய்து முடித்த போது சரியாக அரை மணி நேரம் காணாமல் போயிருந்தது. இந்த கலரான மாத்திரைகளில் அம்மா வாழ ஆரம்பித்து 2 வருடங்கள் ஆகிவிட்டன. இவள் வாழ்வின் வண்ணங்கள் மறைந்தும் 2 வருடங்கள் ஆகிவிட்டன. வேலைக்காரியை கூப்பிட்டு அம்மாவை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு அவள் ஆபீஸுக்கு கிளம்பிய போது மணி 9:45. இன்னும் 1/4 மணி நேரத்தில் பேங்கில் இருக்க வேண்டும். பஸ்ஸுக்கு காத்து அந்த கூட்டத்தில் நெறிப்பட்டு போவதை விட வேகமாக நடந்தே போய்விடலாம். நேரத்திலும் போய்விடலாம். ஒப்பனக்கார வீதிதானே. விமலா நடக்க ஆரம்பித்தாள். அம்மா படுத்த படுக்கையான பிறகுதான் அவள் இப்படி நடக்க ஆரம்பித்திருக்கிறாள். அதற்கு முன் விமலா அழகு இல்லத்தரசியாக, குடும்ப தலைவியாக, மாதவனின் மனைவியாக குடும்பம் நடத்தி கொண்டிருந்தாள். ஏதோ வீடு வாசலை விற்றோ நகை நட்டுக்களை விற்றோ தன் பெண்ணை நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுத்து விட்ட நிம்மதியில் விமலாவின் அப்பா இறந்து போனார். மிச்சமிருந்த பணத்தை வைத்துக்கொண்டு அம்மா ஒரு ஆசிரமத்தில் காலம் தள்ளி கொண்டிருந்தாள். மாப்பிள்ளை வீட்டில் அடைக்கலம் புக முடியுமா என்ன? அப்போதுதான் விதி சதி செய்தது. திடீரென்று அம்மா மயங்கி கீழே விழுந்ததா தகவல் வந்தபோது விமலா ஆடி போனாள். என்னவாயிற்று அம்மாவுக்கு? ஆசிரமத்தில் இருக்கிறேன் என்ற பெயரில் பால், தயிர், காய்கறி எதுவுமே சேர்த்து கொள்ளாமல் இருந்துவிட்ட காரணத்தால் அவள் தூய உடல் பலம் குறைந்து தேய்பிரையாகி போனாள். இந்த குறைகளில் நிறைய ஏறி இருந்தது பிளட் சுகரும் பிளட் பிரஷரும் தான். அம்மாவை பார்க்க அங்கு போனவள் தன் தாய் இருந்த அவல நிலையை பார்த்து மனமுருகியவள் தன்னுடனேயே தன் தாயாரை அழைத்து வந்த போதுதான் அந்த பூகம்பம் நிகழ்ந்தது. யாரை கேட்டு உன் அம்மாவை இங்கே கூட்டிக்கிட்டு வந்த? மாதவன் விஸ்வரூபம் எடுத்து ஆடினான். விமலா அதிர்ந்து போனாள். ஏன், யாரை கேட்கணும்? இது என் வீடு. இந்த வீட்டிலே வியாதிக்காரர்களை வச்சுக்கிறதுனா அதுக்கு என்னோட பர்மிஷன் வேண்டாமா? வீட்டை அசிங்கப்படுத்த நான் விரும்பல. வயதான தாய் உள்ளே வருவதா வெளியே போவதா என்று புரியாமல் விழித்தாள். தப்புதான், உங்ககிட்ட பர்மிஷன் கேட்காம கூட்டிட்டு வந்தது தப்புதான். ஆனா இதுவே என்னோட வழக்கமா போச்சு. நான் ஒவ்வொரு தடவையும் பிறந்த வீட்டுல இருந்து வரும்போது ஏதோ நகை, பாத்திரம், பண்டம், புடவைன்னு புதுசான பொருட்களோடு தான் இங்கே வந்து இறங்கி இருக்கேன். அதுக்கெல்லாம் உங்ககிட்ட நான் பர்மிஷன் கேட்கலை. நீங்களும் ஒன்னும் சொல்லலை. பொருட்களையே உள்ளே அனுமதித்தீர்கள். உயிரும் சதையுமா எங்க அம்மா வந்திருக்கா. அதே மாதிரி இவளையும் உள்ளே விட்டுடுவீங்கன்னு நான் நினைச்சது தப்புதான். என்னை மன்னிச்சிடுங்கோ. இன்னும் 1 மாசத்துல வேற வழி பண்றேன். மாதவனுக்கு கோபம் வந்தது. திமிர் பேச்சா பேசுற? இல்லை, தீவிரமா சிந்திச்சுதான் பேசுறேன். நீ வாமா உள்ள. விமலா தன் தாயை உள்ளே அழைத்தாள். அந்த 1 மாதமும் அவள் பட்ட பாடு. வேண்டாதவர்கள் கைப்பட்டால் குற்றம், கால்பட்டால் குற்றம் என்பார்களே, அந்த ரீதியில் மாதவனின் நடவடிக்கைகள் இருந்தன. இந்த அழுக்கு துணியை யார் இங்கே போட்டது? உன் அம்மாவின் துணிகளை தனியாக துவைத்து தனியாக உலர்த்து. இங்கே ஒரு வாடை வருகிறது. டெட்டால் போட்டு கழுவு. அந்த தாய் பாவம் கூனி குறுகி மருகி போனாள். வேறு வழி? உடல் நலமும் மறைந்து பணமும் குறைந்த பிறகு எங்கேயாவது பரதேசம் போக முடியுமா என்ன? நிழல் தரும் என்று நம்பி வந்த மரம் சுடு வெப்பத்தை வீசுகிறது. இருந்தாலும் வெப்பம் குளிரும் என்று காத்திருந்தாள். வெப்பம் குளிரவில்லை. புயலாக மாறியது. என்னென்னவோ மருந்துகள், ஆன்டிபயாட்டிக்ஸ்கள், சுகர் கட்டி, ஆபரேஷன், ஆஸ்பத்திரி வாசங்கள்
இன்சுலின் இன்ஜெக்ஷன்கள் இத்தனையும் ஆன பிறகு 6 மாதம் கரைந்து போயிற்று. பேங்க் பணம் எல்லாமே கரைந்து போனது. நில் பேலன்ஸ். விமலா சோர்ந்து போயிருந்த அந்த சமயத்தில்தான் திடீரென்று ஒரு நாள் அவள் தாய் பேச்சு மூச்சில்லாமல் போனபோது விமலா பதறி துடித்து போனாள். ஆம்புலன்ஸ் வரவழைத்து ஆஸ்பத்திரிக்கு அவள் தாயை கட்டை மாதிரி எடுத்து போன அந்த சமயத்தில் பணத்திற்காக தன் கணவன் முன் கையேந்தி நின்ற அந்த நேரத்தில் இந்த உலகத்தையே சுட்டு எரித்து விடலாமா என்கிற கோபம் அவள் மனதில் முதல் முறையாக தோன்றியது. என்னமோ பெருசா உங்க அம்மா பணம் இருக்குன்னு ஆடுனியே, இப்போ பணத்துக்கு என்கிட்ட தானே கையேந்திர. நான் வாடகை இல்லாம உங்க அம்மாவை இந்த வீட்டுல அனுமதிச்சதே அதிகம். இப்போ அவசரத்துக்கு பணம் தர்றேன். ஆனா 2 நாள்ல இந்த பணத்தை திருப்பி தரணும். எதை விற்று தருவியோ எனக்கு தெரியாது. அந்த நெருக்கடி கட்டத்திலும் மாதவனின் கண்டிப்பும் கராரும். இதுதான் தாம்பத்தியமா? ஒருவர் துன்பத்தில் ஒருவர் கரைந்து ஒருவர் வேதனைகளை மற்றொருவர் தாங்கிக் கொள்கிற பண்பா? நொந்த சமயத்தில் மேலும் நோக நோக பேசுவதுதான் மனித தர்மமா? கணவன் என்கிற பட்டம் தந்த கண்மூடித்தனமான உரிமைகளா? எது பேச வைக்கிறது மாதவனை? ஏற்கனவே வங்கியில் வேலை பார்த்து வந்த விமலாவை திருமணத்திற்கு பிறகு வேலைக்கு போகக்கூடாது என்று மாதவன் கண்டிஷன் போட்டபோது கணவன் தன் மீது கொண்ட அன்பினை எண்ணி மகிழ்ந்து போனாள் விமலா. மனைவி பிறரின் முன் அடிமையாய் வேலை பார்ப்பதை விரும்பாத தன்மானமுள்ள கணவன் என்று நினைத்திருந்தாள். இப்போதுதான் அவன் பார்க்கும் கோணம் புரிகிறது. தன் மனைவி தனக்கு மட்டுமே அடிமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற பெருந்தன்மை. கழுத்திலே தாலி என்கிற சுருக்கு கயிற்றை மாட்டி மனைவியை கௌரவ கைதியாக நடத்தும் ஆண்மகனின் பெருந்தன்மை. இவர்கள் எல்லாம் மனிதர்களா? கையால் ஆகாத இந்த மாதிரி ஆண் வீரர்கள் கதைகள் தான் புராணங்களா? சத்தியத்தை காப்பாற்றுகிறேன் என்கிற பெயரில் சந்திரமதியை விலைக்கு விற்க ஹரிச்சந்திரனுக்கு எந்த சட்டம் உரிமை அளித்தது? கௌரவர்கள் சபையில் ஒரு பெண் துகிலுரியப்பட்ட போது தர்மத்தின் பெயரால் பஞ்ச பாண்டவர்களும் பார்வையாளர்களாக நிற்க எந்த நீதி அனுமதி தந்தது? பெண்ணை அவலப்படுத்த கொடுமைப்படுத்த எல்லோருக்குமே உரிமை இருந்திருக்கிறது. அன்றும் சரி இன்றும் சரி. அன்று தர்மங்களின் பெயரால் இந்த அவமானங்கள் அனுமதிக்கப்பட்டன. இன்று கணவன் என்கிற உரிமையால் தான் ஆண்மகன் என்கிற மமதையில் தாலி கட்டிய உரிமைக்குரியவன் என்கிற மிதப்பில் இப்படி சிறுமைகள் செய்ய யார் உரிமைகள் தந்தார்கள்? சமூகமா அல்லது சமுதாயத்தின் மீது பழியை போட்டுவிட்டு நமக்கு நாமே வழங்கி கொண்ட சில போனஸ் சலுகைகளா? இவர்கள் கட்டிய தாலி பெருமைக்குரியதா இல்லை மறுப்புக்குரியதா தாலி? சட்டென்று அவளுக்கு தோன்றியது. இந்த தாலி செயின் அவள் தாய் பண்ணி போட்டது. இவன் கட்டிய தாலிக்கு பொன் கயிறு எதற்கு? எதற்கோ பட்டு குஞ்சம் என்பார்களே, அது மாதிரி இந்த அடிமை தலைக்கு தங்க கயிறு எதற்கு? ஆஸ்பத்திரியிலிருந்து தாயாரை டிஸ்சார்ஜ் செய்த போது மொத்தம் 6000 ரூபாய் வெள்ளானது. கணவனிடம் கை நீட்டி வாங்கிய கடன் 2000. அதை முதலில் அடைத்து விட வேண்டும். விமலா அடைத்து விட்டாள். கடனை மட்டுமல்ல, தன் மனக்கதவுகளையும். மஞ்சள் கயிற்றில் தாலியை கட்டி கொண்டு அந்த செயினை விற்ற போது சுளையாக 30,000 ரூபாய் வந்தது. தனி வீடு பார்த்தாள். தாயை அங்கு குடியேற்றினாள். ஒரு வழியாக மாமியாரை வீட்டை விட்டு துரத்தி ஆயிற்று. மனைவி திரும்ப வருவாள் என்று மாதவன் காத்திருந்தான். ஆனால் வந்தது கடிதம் மட்டும்தான். கல்யாணத்திற்கு முன் நான் விட்டுவிட்ட பழைய பேங்க் வேலையை பல கஷ்டங்களுக்கு இடையே திரும்ப பெற்றுவிட்டேன். எதையாவது ஒன்றை பெற்றால் எதையாவது ஒன்றை இழக்க வேண்டும் அல்லவா? இப்போதைக்கு என்னுடைய இல்லறத்தை இழந்திருக்கிறேன். மன்னிக்கவும். என் தாயின் காலத்திற்கு பின் எனக்கு காலன் வராமல் இருந்தால் நாம் மீண்டும் சந்திப்போம். பொய்யாக இயந்திரமாக அவமானங்களை சகித்துக் கொண்டு மனைவி என்ற பெயருடன் வாழும் கௌரவ கைதியாக இனியும் என்னால் தொடர்ந்து வேஷம் போட முடியாது. மன்னியுங்கள். பட்டென்று நினைவுகள் தொடராமல் நின்றன. ஓ, பேங்க் வந்துவிட்டது. விமலா பேங்கில் நுழைந்தாள். இன்று கேஷ் கவுண்டருக்கு போக வேண்டிய நாள். கேஷுக்குள் நுழைந்து தன்னை சிறைப்படுத்திக் கொண்ட விமலா அந்த இரும்பு கட்டங்களுக்கு நடுவே மனித முகங்களை பார்க்கிறாள். வரிசையாக சில பெண்கள் டோக்கன் நம்பருக்காக காத்திருப்பது தெரிகிறது. இதில் எத்தனை பேர்கள் கௌரவ கைதிகளோ?
அந்த கம்பிகளுக்கு நடுவே அவர்களை பார்க்கிற போது அவர்களும் சிறைப்பட்டு கிடப்பதாக ஒரு உணர்வு தோன்றுகிறது அவளுக்கு. அவளுடைய வழக்கமான நாள் ஆரம்பமாகிறது. அவள் காலண்டரில் இது போன்ற எத்தனை நாட்கள் இன்னும் கிழிக்கப்பட வேண்டுமோ யார் கண்டது? ஜெயில் கைதிகளுக்காவது தங்களுடைய விடுதலையின் நாள் தெரியும். ஆனால் கௌரவ கைதியான விமலா எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பித்தாள். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.